ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று இரவு நீ நிம்மதியாக தூங்கி எழப்போகிறாய். நம்பிக்கையோடு உறுதியோடு தூங்கு. ஏன்னா நாளை காலை விடியல் உனக்கான விடியலாக இருக்கப் போகிறது. நாளை பொன்னான புதனில் என் பிள்ளைக்கு அற்புதம் ஒன்று நடக்கப் போகுது. நிம்மதியோடு தூங்கு. கேட்டு சந்தோஷமாக தூங்கு. மனம் மகிழ்வோடு தூங்கு. நம்பிக்கையோடு தூங்கி எழு தங்கமே. நாளைய நாள் நமக்கான நாள் என்று எண்ணி தூங்கு. இந்த பதிவை முழுவதுமாக கேள். உன் மனதில் ஒரு தெளிவு பிறக்கும். நீ நினைத்தது நடக்கப் போகிறது. என் மீது நீ நம்பிக்கை வைத்தால் அப்போதே உனக்கு அனைத்தையும் தந்து விடுவேன். என்னிடம் உள்ள அனைத்தையும் உனக்கு அள்ளி அள்ளி வழங்க வந்து விட்டேன். சோதனையும் துயரங்களும் கடினமான சூழ்நிலைகளும் உன்னை சோர்ந்து உட்கார வைத்து அழகு பார்க்க உன்னை தேடி வருவதில்லை தங்கமே. அனைத்தையும் எப்படி தாங்கிக் கொண்டிருக்கிறாய் என்பதை பரிசீலிக்கத்தான் உன்னை தேடி வருது. இதை நல்லா தெரிஞ்சுக்கோ. இதையெல்லாம் உணர்ந்தால் அனைத்தும் உனக்கு வெற்றிதாகும். காலம் மாறும். நீ கடந்து கொண்டிருக்கின்ற தற்போதைய நிலையை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டே உன்னை புண்ணாக்கி வைத்து விட்டாய். உன் மனம் நொறுங்கி போய் உள்ளது. இழந்து போனதை நினைத்து தினமும் வேதனைப்படுகிறாய். இரவில் நிம்மதியான தூக்கமே இல்லை. உன்னை பார்த்து சிரித்தவர்கள் நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய். இப்படிப்பட்ட வேதனைகள் வாழ்க்கையில் இருக்குதுன்னா இவைகளை தாங்கி கொண்டு எதிர்த்து போராடி மீண்டு வந்தால் தானே மாற்றம் கிடைக்கும். இதையே நினைத்து அதே இடத்தில் உட்கார்ந்தால் எப்படி அடுத்த நிலைக்கு நீ செல்ல முடியும்? தினமும் இதாலேயே உன்னை வருத்தி கொண்டு எதையாவது சாதிக்க முடியுமா? முடியாது தங்கமே. முயற்சி செய்துதான் பார்க்கணும். ஏன் அழுது கொண்டே இருக்கிறாய்? ஒரு நாளா 2 நாளா அழுது கொண்டே இருக்கிறாய்? இருந்த இடத்தை விட்டு முதலில் எழு. உன் நிலையை மாற்று. உன் மனதை ஒருநிலைப்படுத்து. கண்மணியே, எவ்வளவு கோபம் வந்தாலும் வார்த்தைகளை விட்டு விடாதே. ஏன்னா அடிகளை விட அது தரும் வழிகள் தான் அதிகம். பிறகு எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் அந்த காயம் மாறிவிடாது தங்கமே. உன்னை அவமானத்தால் எந்த அளவுக்கு உருக்குகிறார்களோ அந்த அளவிற்கு நீ பிரகாசமாக மாறி நிலைத்து நிற்பாய், வைரத்தை போல. கவலைப்படாதே. இந்த காலத்தில் சொந்த பந்தங்கள் மீது அதீத பாசம் வைக்கக்கூடாது. நீ தேவைக்கு பயன்படுத்தி விட்டு குப்பையில் தூக்கி எறியும் கேவல பிறவிகள் வாழும் உலகத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். தனித்து வாழ்ந்து பெருமையோடு மறைந்திடணும். அதுதான் சிறந்தது தங்கமே. தனித்து வாழ்ந்து தப்பில்லை. அதிகமான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அடைந்த பிறகுதான் எல்லோரும் அதிகமான அடக்கத்தையும் அறிவையும் பெறுகிறார்கள். கஷ்டம் வந்தால் கலங்கக்கூடாது, துணிஞ்சு நிற்கணும். கடல் பெரியதுதான், ஆனால் சந்தோஷங்களை தருவது என்னவோ அந்த சின்ன சின்ன அலைகள் தானே. எனவே காணுவதை காட்டிலும் கிடைப்பதை கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்திடு. உனக்கு தேவைப்படும் இடங்களில் உன் அப்பா நீ அழைக்காமலேயே உன் அருகில் வந்து விடுவேன் தங்கமே. என் மகளை, எத்தகைய சோதனை வந்தாலும் அதிலிருந்து உன்னை காத்து கொள்வேன் தங்கமே. உன்னிடம் செல்வமும் பொருளும் நிறைய இருக்கிறது தான். செல்வம் என்பது நிறைய பணமும் பொருளும் வைத்திருப்பது அல்ல. இருப்பது போதும் என்ற மனநிலையில் இருப்பது தான் மகிழ்ச்சி தரும். எந்த ஒரு செயலை செய்யும் போதும் உடல் மனம் இரண்டும் இணைந்து முழு ஈடுபாட்டோடு விருப்பத்தோடு செய்தால்தான் நல்ல பலன் கிடைக்கும். ஆனந்தமாக இருப்பது மிகப்பெரிய பாக்கியம். சோகமாக இருப்பது உனக்கு நீயே இழைத்து கொள்ளும் துரோகம் தங்கமே. உன் மகிழ்ச்சிக்காக உன் நேரத்தை பயன்படுத்தினால் மற்றவர்கள் குறை கூற நேரமே இருக்காது. மற்றவங்கள்ட்ட இருந்து எதிர்பார்ப்பது தான் ஏமாற்றம் வர காரணம். உன் தேவைகள் அனைத்துமே நீயே பூர்த்தி செய்ய முயற்சி செஞ்சுக்கோ, கற்றுக்கோ. எதை பற்றியும் அளவிற்கு அதிகமாக யோசிக்கிற வியாதியே மிக மிக கொடூரமானது. உன்னையும் சந்தோஷமாக இருக்க விடாது. சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக இருக்க விடாது. என் செல்வமே, பொய் சொல்லி மற்றவங்களை கவர் வருவது வாழ்க்கை அல்ல. யாரையும் காயப்படுத்தாமல் வாழ்வதுதான் வாழ்க்கை. சோர்ந்து போகும் மனதை உற்சாகமூட்டும் வண்ணம் செயல்படுவார்கள் இந்த உலகத்திற்கு நிச்சயம் தேவை. நீ செய்யும் செயலில் மட்டும் உன்னை ஈடுபடுத்தி செஞ்சுக்கோ.
ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, கால் நனையாமல் கடல் கடந்தவர்கள் உண்டு, ஆனால் கண் நனையாமல் வாழ்க்கையை கடந்தவர்கள் இல்லை. நீயும் அதுபோல்தான் தங்கமே, கவலைப்படாதே. எல்லோற்றையும் அன்பாய் பழகுவதை விட அளவோடு பழகினால் உறவுகள் நீடிக்கும் தங்கமே. நீ எதை தருகிறாயோ அதுதானே உனக்கு திரும்ப வரும். நல்லதை தந்தால் நல்லது வரும், தீமையை தந்தால் தீமை வரும். வருகின்ற காலங்கள் வேண்டுமானால் தாமதமாகலாம், ஆனால் நிச்சயம் வரும். எனவே நல்லதை மட்டும் கொடு, நல்லதை மட்டும் விதைத்து விடு தங்கமே. நீ நடந்து முடிந்ததையே பற்றி எப்போதும் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னா நீ தவறான பாதையில் போய்கிட்டு இருக்கின்ற அர்த்தம். உனது எதிர்காலம் இன்று நீ எதை செய்கிறாய் என்பதை பொறுத்துத்தான் தீர்மானிக்கும். வாழ்க்கை என்னும் அருவியில் கவலைகள் என்னும் அணைகள் உண்டு. குறிக்கோள் என்னும் பாதையில் கரைபுரண்டு நீ சென்றால் கஷ்டங்கள் என்னும் கல்பாறைகளை தாண்டி கடல் என்னும் வெற்றி உனக்குண்டு. தோல்வி அடையாத மனிதர்களே உலகில் இல்லை தங்கமே. தோல்வியே இல்லைன்னா எப்படி உன்னால் கற்றுக்கொள்ள முடியும்? நீ தோல்வி அடையவில்லை, உன் முயற்சி தான் தோல்வி அடையுதுன்னு அப்படின்னு நீ நினச்சிக்கோ. மனம் இறுக்கம் இல்லாமல் முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயமாக வந்துவிடும் தங்கமே. நாளை பார், என் பிள்ளைக்கு அருமையான விடியலாக இருக்கப் போகிறது. நீ எப்போதும் நல்லவனாகவே இருந்துவிடு, ஆனால் கவனமாக இருந்துவிடு. நீ நல்லவனாகத்தான் இருக்கிறாய், ஆனால் கவனமாக இருன்னு சொல்கிறேன். ஏன்னா உலகத்தில் அத்தனை ஏமாற்று பேர்வழிகளும் நல்லவர்களைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். தங்கமே, இவ்வளவுதான் வாழ்க்கைன்னு நீ ஏற்றுக்கிட்டேன்னா வாழ்க்கை கசக்கவே கசக்காது. இருளை பார்த்து பயந்து கொண்டே இருக்காமல் ஒளியை நோக்கி நீ நகர்ந்து போய்கிட்டே இரு. உன் பிரச்சனைகளை பார்த்து பயந்து கொண்டே இருக்காமல் தீர்வை நோக்கி நகர்ந்து சென்று கொண்டே இரு. உன் தோல்வியை நினைத்து துவண்டு போகாமல் வெற்றியை நோக்கி நகர்ந்து சென்று கொண்டே இரு. உன் இழப்புகளை நினைத்து நினைத்து வருந்துவதை நிறுத்திவிட்டு புதியதை உருவாக்க நகர்ந்து செல். எனக்கு இது இல்லை என நீ வருந்துவதை கூட உன்னிடம் இல்லதை முதலில் வைத்து கொண்டாடு. எனக்கு இது வேண்டாம் என்று விலகி கொண்டே போகாமல் உனக்கு எது வேண்டும்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி சென்று கொண்டே இரு. உன் சாயப்பா கூறும் இந்த அறிவுரைகளை மட்டும் நீ கேட்டுக்கொண்டு மனதில் பதித்து கொண்டு நீ நடக்க தொடங்கிவிட்டால் உனக்கு எந்த விடியலுமே ஒவ்வொரு விடியலுமே அருமையான விடியலாக இருந்துவிடும். மனதை பக்குவப்படுத்திக்கோ தங்கமே. உன் அப்பா அறிவுரையெல்லாம் கேட்டு மனதில் அதை ஏற்றுக்கொண்டு எப்படி செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டு நிம்மதியாக தூங்கி எழு. நாளைய விடியல் உனக்கு அருமையான விடியலாக இருக்கும். நம்பிக்கை தான் முக்கியம். உனக்கான அனைத்தும் ஒரே நாளில் கிடைத்து விடுவதில்லை. பல முயற்சிகளுக்கு பிறகு கிடைக்கும், கிடைக்காமலும் போகலாம். கிடைத்தால் கடவுளின் கருணை, கிடைக்காடினா அது உனக்கானதில்லை என்பதை தெரிஞ்சுக்கோ. ஏன்னா உனக்கு தேவை என்ன என்பதை கடவுள்தான் தீர்மானிக்கிறார் என்ற முடிவுக்கு வந்துவிட்டாலே போதும். மன அமைதி பெறும், ஆனந்தம் பெருகிவிடும் தங்கமே. என் பிள்ளை, நீ பக்குவப்பட்டு விடு. வாழ்க்கையில் எதை சாதிக்க வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை விட்டுவிட வேண்டும் என்று மட்டும் நீ நினைத்துக்கோ. நிச்சயம் உனக்கான நாளாக உதித்துவிடும். ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.